வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் 2027 ஏப்ரல் மே வரை, அதாவது வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் எந்த மாதிரியான முடிவுகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமராக இன்னொன்றையும் சேர்த்து கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி திரு ஜோசப் விஜய் அவருடைய ஜாதகத்தை போடும்போது, இந்த ஜாதகம் ஜெயிக்கலைன்னால் எந்த ஜாதகம் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி பதிவிட்டேன். அதே மாதிரி கூட்டணியோடு தான் வெற்றி அப்படின்றதையும் சேர்த்து பதிவிட்டு இருந்தேன். அதுக்கு வேணும்னா லிங்க் மேலே இருக்குது, நான் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது ரெண்டுமே நடந்ததுன்றது தான் உண்மை. அதாவது அந்த ஜாதகம் மிகப்பெரிய அமைப்பில் ஜெயிச்சுது மற்றும் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு இருந்தாலும் கூட்டணி அமைத்தால்தான் முதலமைச்சர் அப்படின்ற அடிப்படைக்குள் அவர் வந்தார் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஓகே, ஸோ இதை ஒரு ஜோதிட அடிப்படையில் நம்ம கொடுத்தோம். நிறைய விவாதங்கள்லாம் நிறைய எழுந்து வந்தது. அதாவது அவருடைய ஜாதகம் லக்னம் தவறு, அவர் கடக லக்னம் கிடையாது, சிம்ம லக்னம். ஒரு பக்கம் சிம்ம லக்னம்னு மாற்றி விட்டாங்க, இன்னொரு பக்கம் கன்னியா லக்னம் தான் கரெக்டுன்னு மாற்றிட்டு போகிறாங்க. பட் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு ஜாதகம் நம்ம போடுறோன்னா லக்னத்தை உறுதி செய்யாமல் போடுறதில்லை. நான் தனிப்பட்ட முறையில் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த நேரத்தையும் லக்னத்தையும் மிக மிக அத்தன்டிக்கான ஒரு பர்சன்கிட்ட உறுதி செஞ்சாச்சு அப்படின்றத போட்டேன். அந்த பர்சன் யார் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் அவருடைய ஆஸ்தான ஜோதிடராகிய ராதன் பண்டிட் அவர்கள் மிக தெளிவாக எல்லா பேட்டியிலையுமே கொடுக்குறாரு. அவர் கடக லக்னம் மற்றும் கடக ராசின்றதை தெளிவாகவே தரார். அதுவும் இன்னும் ஒரு சில மீடியாவில் வரக்கூடிய ஜோதிடர்களும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் மிக தெளிவாகவே சொல்கிறாங்க, கடக லக்னம் தான், நான் அவர் ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தயவு கூர்ந்து இந்த பதிவில் அவர் கடக லக்னம் இல்லை, அவர் கன்னியா லக்னம்னு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு சில குறிப்பிட்ட பலன் அவருடைய ஜாதகத்திற்கு ஏற்பதான். ஓகே, அதன் அடிப்படையில் இதில் நான் சொல்கிறதுல எத்தனை சதவீதம் வெற்றி இருக்கும் அல்லது எத்தனை சதவீதம் உண்மையாக வரப்போகிறது அப்படின்றது கண்டிப்பாக கூட இருக்கும் அமைப்புகளையும் சேர்த்து தான். பட் ஐ எம் ட்ரைங் டு டூ பெஸ்ட் ஆஃப் மை எஃபர்ட்ஸ் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. சரியா? தொடர்ந்து பாருங்கள். சரி, விஜய் சாருக்கு இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய தசா புக்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கிர தசையில் குரு புக்தி நடந்திருக்கு. வெற்றியை தேடி கொடுத்த புக்தியும் குரு புக்தி தான். அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தை மிகப்பெரிய அளவில் ராகு புக்தி ஏற்படுத்தி கொடுத்து, சுனாமி அமைப்புகளில் ராகு புக்தி ஏற்படுத்தி கொடுத்து குரு புக்தியில் வெற்றியை கொடுத்தது. ஓகே, 10க்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கக்கூடிய அமைப்புகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது. சரி, இதில் இருக்கக்கூடிய மற்ற அம்சங்களை நம்ம என்னன்றதை பார்க்கணும். அதாவது ஒரு கூட்டணி அப்படின்றதை வைப்பதற்கு, ஒரு கூட்டணி அப்படின்னு வைக்கணும்னா 7ஆம் வீட்டோடைய அமைப்பு மிக மிக அவசியம். அதாவது இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுவது 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீடுன்னு சொல்லப்படுவது திரு விஜய் அவர்களுக்கு மகர வீடாக வரும். இந்த மகர வீட்டுக்கு நடக்கக்கூடிய சுக்கிர தசை மிக அற்புதமான தசை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் மகர வீட்டுக்கு குருவுடைய புக்தி அவ்வளவு சாதகமில்லாத புக்தி அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா, கூட்டணி அமைப்புகளில் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆமாம் சார், இப்போ நீங்கள் போட்டு என்ன பிரயோஜனம், இதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு பல பேர் சொல்லலாம். ஆனால் இதுவரைக்கும் கூட்டணியை ஒழுங்காக வைத்திருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தானாக வந்து சேரக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குரு அந்தரம் வரைக்கும், அதாவது குரு அந்தரம் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் குரு அந்தரம், இந்த குரு அந்தரம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியாக இந்த ஆட்சி அமையும் போகும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக ஸ்திரத்தன்மையான முடிவுகளாக இருக்கும். எடுக்கிற முடிவு பர்சன்டேஜ் கரெக்ட், அதை கரெக்டுன்றதை மக்களும் சொல்லுவார்கள். சனி அந்தரம் வரும் காலத்தில், அதாவது செப்டம்பர் மாதம் முதல், செப்டம்பர் அக்டோபர் மாதம் முதல் கூட்டணிகளில் ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா, 7ஆம் வீட்டு வேலை வலிமையாக நடக்கும். அப்போது இரத்த சம்பந்தம் இல்லாத உறவினர்கள்னு சொல்கிறது தான் இந்த பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்பு அல்லது கூட்டணி அமைப்புகள்னு சொல்கிறோம். அந்த கூட்டணி அமைப்புகளில் எதிர்கட்சிகள் இல்லாத கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்களுடைய ஒரு புஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் கடுமையாக இருக்கும். ஒரு நாள் கூட வளைஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது இந்த வளைஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் வளைஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்சியை காப்பாற்றுவதற்கும் ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கும் வளைந்து கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவைப்படும் இடத்தில் வளைந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா அதான் அரசியல். ஆனால் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டை ஆட்டுவாங்களான்னா ஆட்ட மாட்டார். இந்த ஜாதகம் அப்படி ஒரு வலிமையான ஜாதகம்ன்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, சனி வந்து ராகுவோடைய திருவாதிர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க, அந்த ராகு லக்னத்திற்கு 5இல் அமர்ந்திருக்க, 5க்கு மாரகத்தில் சனி அமர்ந்திருக்க, இங்கே 5ஆம் வீடும் வலிமையாகிறது மற்றும் 5க்கு மாரக அமைப்புகளும் வலிமையாகிறது அப்படின்றதுல மாற்று கருத்தில். ஸோ இவருக்கு ஒரு குழப்பம் வரும். கண்டிப்பாக இவருக்கு குருபோல் ஒரு அரசியல் ஆலோசகர் தேவை அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் நான் வந்து இவங்க நியமிச்சிங்களா அவங்கள நியமிச்சிங்களான்லாம் சொல்ல வரல. பட் அது யாராக இருந்தாலும் அதாவது அரசியலில் அனுபவம் பெற்றவர்களுடைய ஒரு சில அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த காலத்தில் தேவைப்படும், கண்டிப்பாக கேட்பார். ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஆர்டர்ஸ் பறக்கும். அதாவது எதிர்பாராத ஆர்டர்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா, எப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்திற்கு அப்புறம் ஆர்டர்ஸ் பறக்கும். என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் பறக்கும் சொல்ல முடியாது. கூட இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்களுடைய பதவியிலேருந்து வேற ஒருத்தரை நியமிக்கலாம், இல்லை புது ஆளை கொண்டு வரலாம். இந்த மாதிரியான ஒரு சில முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பார். கூட இருக்கிறவங்களுடைய ஜாதகங்கள்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த ஜாதக பிரகாரம் 7ஆம் வீட்டு அமைப்புகள், அதாவது கூட்டணி அமைப்புகள், பங்குதாரர் அமைப்புகள், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 106 தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள், மந்திரிகள்லாம் இவங்க இருக்காங்க பார்த்து, இவங்களும் அத்தனை பேருமே 7ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டவர்கள் தான். அதில் ஒரு மாற்றம் வருவதற்குண்டான அமைப்புகள் இங்கே இருக்குது. அதாவது புதனுடன் சேர்ந்திருப்பதனால், அந்த சனி புதனுடன் சேர்ந்திருப்பதனால் ஒரு சில மந்திரிகளை மாற்றப்படலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சில கணிப்பு. மந்திரிகளுடைய மாற்றம் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதன் பிறகு புதனுடைய அந்தரமே வரும். கிட்டத்தட்ட 2027 ஜனவரி மாதத்திலேருந்து ஆரம்பிக்கும் புதனுடைய அந்தரம் ஆரம்பிக்கும்.
அப்போ தான் கொஞ்சம் சிக்கல்கள் கடினமாக இருக்கும். அந்த சிக்கல்களை வென்று போய்விடுவாரா, தள்ளி போய்விடுவாரானா கட்டாயம் போவார். ஆனால் அதே சமயத்தில் கூட இருக்கிறவங்களே ஒரு சில பேருக்கு அதாவது எப்படாப்பா நகரலாம் அப்படின்ற ஒரு சில அமைப்புகளுக்குள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா புதன் மந்திரியை குறிக்கும். பொதுவாகவே 7ஆம் வீடு அப்படின்னு குறிக்கிறது மந்திரியை குறிக்கும். எம்எல்ஏ 10ஆம் வீடு, 7ஆம் வீடு மந்திரி. ஸோ மந்திரியை குறிக்கும். ஸோ அப்போ மந்திரி மூலமாக ஒரு சில பிரச்சனைகள், மந்திரி மாற்றங்கள், மந்திரியினால் ஒரு சில விபரீதங்கள். ஆஹா, இந்த முடிவு போட்டாங்களா, இதை அதாவது இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு மந்திரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, அதை இவங்களே கூட கேன்சல் பண்ணலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதாவது குறிப்பாகவே பார்த்தோம்னா இடுப்பு சம்பந்தமான ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸு, ஓகே, இடுப்பு சம்பந்தமாக இருக்கிறது, ஷோல்டர் சம்பந்தமாக இருக்கிறது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அங்கே உள்ளது. பட் தட் இஸ் மைனர். நமக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. கூடவே இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். நமக்கு, அதாவது சாமானிய மக்களாகிய நமக்கு அந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் தெரிய வருமானா தெரிய வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பார் இவர். எடுக்கக்கூடிய முடிவுகளில் கடுமையான ஸ்திரத்தன்மை இருக்கும். உடனே இப்போ எடுத்தோம் உடனே மாற்றிட்டார் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இனிமேல் வருவது கடினம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ என்னென்ன சொல்லியிருக்கக்கூடிய அமைப்புகள், மந்திரிகளால் பிரச்சனை வரும். குறிப்பாக செப்டம்பர் மாதம் தாண்டிய பிறகு ஒரு சில என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில ஆர்டர்கள் பாஸ் செய்யப்படும். மற்றும் கூட்டணிகளால் பிரச்சனை இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வருவதற்குண்டான வாய்ப்புகள். நான் உள்ளே வரேன், நான் வெளியில் போகிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள். இதில் நிச்சயமாக ஒரு அரசியல் ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்றால் மிக மிக நல்லது அப்படின்றது. ஏன்னா குரு மாதிரி ஒருத்தர் செயல்படணும். அதாவது 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் அதிபதியான குரு 7க்கு மாரகத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக நம்ம பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதை பண்ணலாம், அதாவது கட்சியை காப்பாற்றுவதை விட இப்போ ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்றது தான் மிக முக்கியம். அப்போ ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தற்காலிகமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கணும்னா ஆமாம், எடுத்து தான் ஆகணும். இது இயல்பு, இது மனித இயல்பு. ஆட்சிக்கு வந்தாச்சு, ஒரு பிரச்சனை வருது, ஆட்சியை காப்பாற்றிக்கணும், முதலமைச்சராக நம்மளே இருக்கணும் அப்படின்னால் ஆமாம், சில கசப்பான முடிவுகளை எடுக்கணும். ஆஹா, நீ கொள்கையிலேருந்து மாறிட்டியே, கொள்கையிலேருந்து இந்த மாதிரி விலகிட்டாங்களே அப்படின்னு கேட்டால் அது அறிவீனம். அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுப்போம் நம்ம. ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லாரும் பார்த்தாச்சு, திமுக பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு, எந்த கட்சியாக இருந்தாலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சில விஷயங்கள் நடப்பது இயல்பு. அந்த சமயத்திலும் அந்த ஆலோசகர்கிட்ட கேட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயல்புகள் நடந்தால் நல்லது. ஆட்சி காப்பாற்றப்பட்டு இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். இந்த 2027 கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் மாதத்து வரைக்கும் கடைப்பிடித்து தாண்டிவிட்டால் அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனை இல்லை. இவருடைய ஜாதக பிரகாரத்தில் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும். சனி புக்தி வரும் காலகட்டத்தில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள், முடிவெடுப்பதில் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வரும். மந்திரியினால் அல்லது வேறு யாராவது மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வரும். பட் அது நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி அதுவே பழகிடும். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.